குழம்புக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 15 வத்தல் எடுத்துக்கிறோம். மிளகா வத்தல், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லி, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு அங்குலத்துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, இதோடு சேர்ந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது மசாலா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 வத்தல் வந்துட்டு உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அதோட சேர்ந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, இது சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சவனே ஒரு கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு வாக்கில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் மூடி வைக்கலாம், அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனை வருது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு. நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச செட்டிநாடு சிக்கன் குழம்பு. இதை வந்து பிளைன் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடயுமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.